அப்போ இன்றைக்கி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அதில் அவனை பாதுகாத்தார் கர்த்தர், அவனை ஆசீர்வதித்தார், வாக்கு கொடுத்தார், அதேபடியே நடந்துச்சு. அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணாரா? சரி. மனைவியை பாதுகாத்தார். அவனுக்கு ஒரு பிள்ளையை பிள்ளை இல்லாமல் இருந்தால் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையுடைய காரியங்கள் வரைக்கும் சூப்பராக நேர்த்தியாக கர்த்தரே கூட வந்து நடத்தினார். பிள்ளை கொடுத்தாரா? ரைட்டு. பிள்ளைக்கு திருமணத்தை யார் ஏற்பாடு பண்ணால்? கர்த்தர் தான் ஏற்பாடு பண்ணார். துணையை கர்த்தர் தான் ஏற்பாடு பண்ணார். தூதன் அனுப்பிவிட்டாப்புல தூதனுக்கு சப்போர்ட் பண்ணது பூரா யார்? கர்த்தர் தான். கர்த்தரே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். எத்தனையோ நம்புறீங்க? கரங்களை தட்டி. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. நீங்கள் இதை அறிஞ்ச பிறகு இது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். அதனால் தைரியமாக இருங்க. பணத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை தேவன் இன்னும் ஏற்படுத்துவார். கடன் கஷ்டத்துலேருந்துலாம் கர்த்தர் விடுவிப்பார். சரிங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தருவார். ஆமென். அப்படியே ப்ளஸ் பண்ணுற மனதார எத்தனையோ நம்புறீங்க? வாழ்க்கையில் இன்றைக்கி யாராவது பயத்தில் இருப்பீங்கன்னா, எந்த பயமாக இருக்கட்டும் எல்லாம் மாறி போகும். எத்தனையோ நம்புறீங்க? ஓகே. காட் பிளஸ் யூ. ரொம்ப 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 முக்கியம். எந்த கவலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எதை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது. ஓகே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.